அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வாங்க இன்னைக்கு இஃப்தார் ரெசிபி பார்க்கலாம். இன்னைக்கு பொட்டேட்டோவை இந்த மெத்தட்ல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட சின்ன சின்ன மெலிசா கட் பண்ணி நம்ம இது வெஜ்ஜி ஆட்டம் சேர்க்கிறோம். இப்போ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமே அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் குவான்டிட்டி பட்ஜெட்டா குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே, ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடல மாவு ஆட் பண்ணலாம். கடல மாவு ஆட் பண்ண பிறகு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கடல மாவு எவ்வளோ வேணும் அவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். காரத்துக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும் அவ்வளோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது எனக்கு இந்த கிண்ணம் பத்தலை, இந்த பேன் எனக்கு பத்தலை. அதுக்கப்புறம் நான் இப்போ ஆட் பண்ணணும். ஜீரகப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால நான் வேற ஒரு சட்டியில நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் நிறையா இருக்குல்ல, அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால வேற சட்டியில மாற்றிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேற சட்டியில மாற்றி அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா அது இது எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நம்ம இந்த மாதிரி பேட்டர் பண்ணி கொத்தமல்லி தனியாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். ஒரே தண்ணி இல்லாமல் எப்படி வெங்காய பக்கோடா எப்படி போடுறோம் சேம் அதே மெத்தட் தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சல கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு போடல, உருளைக்கிழங்கு மட்டும் அப்படியே போட்டுருக்கு. அதனால உருளைக்கிழங்கு வேகணும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வாங்குவோம். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, இந்த இது கொத்தமல்லாம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி